Bollinger Band indicator ஒரு multi-purpose indicator and இந்த indicator யூஸ் பண்ணி நம்மளால volatility measure பண்ண முடியும் and overbought, oversold conditions spot பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் நிறைய ஸ்டாட்டிக்கான support and resistance பார்த்திருப்போம். பட் இது ஒரு dynamic support and resistance and along with that breakouts சூப்பரா இந்த indicators யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். நான் இன்னைக்கு full time trader இருக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டரோட பார்ட் ரொம்பவே அதிகம். இந்த இண்டிகேட்டர் ஜான் பொலிங்கரால கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு மூவிங் ஆவரேஜ் டிஃபரண்ட் டைமென்ஷன்ல தடவை யோசிச்சது இவர்தான். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே வந்து நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிடில் பொலிங்கர் பேண்ட் சொல்லுவோம். இது ஒரு 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் மேலே இருக்கிறது அப்பர் பொலிங்கர் பேண்ட் அண்ட் கீழே இருக்கிறது லோயர் பொலிங்கர் பேண்ட். இந்த மூணு லைன் சேர்ந்தது தான் பொலிங்கர் பேண்ட். இந்த வீடியோவில் நம்ம பொலிங்கர் பேண்ட்னா என்ன, பொலிங்கர் பேண்ட் கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் பொலிங்கர் பேண்டை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ட்ரேட் செட்டப்ஸ்லாம் பில்ட் பண்ணலான்ற பார்ப்போம் அண்ட் பொலிங்கர் பேண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அலாங் வித் தட் பொலிங்கர் பேண்டை எப்படி ட்ரேடிங்கில் ஆட் பண்ணுற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பொலிங்கர் பேண்டை யூஸ் பண்ணி நம்மளால் மார்க்கெட் வாலட்டிலிட்டி மெஷர் பண்ண முடியும் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த சார்ட்டில் நான் வந்து 20 EMA ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் 20 EMAக்கு பக்கத்துலேயே எப்பெல்லாம் வந்து நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கோ அப்போல்லாம் பொலிங்கர் பேண்டோட வித்து ரொம்பவே சின்னதாக இருக்குது அண்ட் எப்போ வந்து நம்ம 20 மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப டீவியேட் ஆகி மார்க்கெட் வந்து வெளில போகுதோ அப்போ நம்மளோட பொலிங்கர் பேண்ட் பெருசாகுது. அதாவது மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும்போது பொலிங்கர் பேண்டோட வித்து ரொம்பவே குட்டியாக இருக்கும் அண்ட் எப்போல்லாம் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கோ அந்த நேரத்தில் பொலிங்கர் பேண்டோட வித்து நமக்கு பெருசாகிட்டே போகும். ஸோ இது எதனால் நடக்குது என்றது எல்லாமே இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பொலிங்கர் பேண்டோட கேல்குலேஷன்ஸ் இப்போ பார்த்துடலாம். நமக்கு இப்போ மொத்தம் 3 லைன்ஸ் இருக்குது. மிடில் பொலிங்கர் பேண்ட் நமக்கு முன்னாடியே தெரியும், அது ஒரு 20 மூவிங் ஆவரேஜ். ஸோ மேலே இருக்க அப்பர் அண்ட் லோயர் பொலிங்கர் பேண்டுக்கான ஃபார்முலாஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிளியராக தெரியுது மிடில் பொலிங்கர் பேண்ட் ப்ளஸ் நம்ம கொடுக்குற ஃபேக்டர் வேல்யூ இன்டு த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ அப்போ நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேல்குலேஷன் அண்ட் இந்த கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை டீட்டெயில்டாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆஸ் வெல் அஸ் இதே கண்டென்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுனாக்கா அதை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பொலிங்கர் பேண்டோட செட்டிங்ஸ் பார்த்துடலாம். இதில் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான 2 வேல்யூஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த லென்த், ஸோ எவ்வளோ பீரியட் 20 பீரியட்ன்றது தான் டிஃபால்ட்டாக கொடுப்போம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் வர நம்பர்ஸ், அதாவது ஃபேக்டர், என்ன ஃபேக்டர் கூட நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம் என்ற ஃபேக்டர் வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு இங்கே 2 வந்து டிஃபால்ட் வேல்யூ அண்ட் 2 வந்து எப்பயுமே வந்து சஜஸ்டடும் கூட அண்ட் 2 கொடுக்கும்போது நமக்கு வித் இப்படி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கீழே வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1ஆகவே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ 1 கொடுக்கும்போது சின்னதாக இருக்கும் இதனோட வித்து அண்ட் 2 கொடுக்கும்போது அப்படியே இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு பொலிங்கர் பேண்டோட செட்டிங்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் ப்ளே பண்ணுறது அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கூட வர மல்டிப்ளையர். பொலிங்கர் பேண்ட்ஸை யூஸ் பண்ணி 3 ட்ரேட் செட்டப்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு பிரேக் அவுட் ட்ரேட் செட்டப். ஸோ இதில் நமக்கு நல்லாவே தெரியும் அப்பர் பொலிங்கர் பேண்ட்ன்றது 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுனாக்கா கண்டிப்பாக அது ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி லோயர் பொலிங்கர் பேண்டுக்கு கீழே க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்சல்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்குள்ளே தான் மார்க்கெட் எப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த லெவல்ஸை வந்து நம்ம ரிவர்சல் லெவல்ஸாக தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புல் பேக் லெவல். ஸோ 20 EMA எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு நல்ல புல் பேக்காக இருக்கும். அதாவது அப் ட்ரெண்ட் போகும்போது அந்த 20 மூவிங் ஆவரேஜ் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது 20 மூவிங் ஆவரேஜ் நல்ல ரெசிஸ்டன்ஸாகவுமே ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் புல் பேக் என்ட்ரிஸுமே நம்மளால் பொலிங்கர் பேண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் பிகினர்ஸ் வீடியோ சீரிஸ்க்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம 6 அண்டர்லே இண்டிகேட்டர் அண்ட் 8 ஓவர்லே இண்டிகேட்டர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பொலிங்கர் பேண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இதில் நம்ம மொத்தம் 4 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பொலிங்கர் பேண்ட், சூப்பர் ட்ரெண்ட், பிவோட் பாயிண்ட் அண்ட் RSI யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ என்ன கண்டிஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நமக்கு எப்பயுமே வந்து பொலிங்கர் பேண்டுக்கு மேலே, அதாவது அப்பர் பொலிங்கர் பேண்டுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் தட் பிரேக் அவுட் நடந்திருக்குன்றது அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கான்றதை டினோட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பிவோட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பிவோட் பாயிண்ட்டில் இந்த R1 லெவல். ஸோ R1 லெவல் தான் ஒரு நாளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே இருக்க பிரேக் அவுட்ஸை மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்ன்றது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் RSI ஒரு மொமெண்டம் பேஸ்ட் இண்டிகேட்டர். நமக்கு
RSI 70க்கு மேலே இருக்கணும். இது என்ன குறிக்குதுனாக்கா மார்க்கெட்டில் எக்ஸ்ட்ரீம் மொமெண்டம் இருக்குது என்றதை குறிக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு லாங் பொசிஷன்ஸை பிளான் பண்ண முடியும். ஸோ இதனோட டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாக்கா இன்ட்ராடேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். 100க்கு மேலே கமெண்ட்ஸ் வந்ததுனாக்கா நான் இதனோட டீட்டெயில்டான ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்ட்ராட்டஜியும் கூட. இந்த வீடியோஸில் உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்ம ட்ரேடிங் கமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. டிடி சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பை பாய்.